ஜெய் ஜகத்மாதா பகலாமுகி. ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி. சமஸ்த பக்தானாம் சர்வ அபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? அது வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? பூமியில் வாழ வேண்டுமானால் ஆயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்கியம். ஆயுசு, ஆரோக்கியம், தனம், பாக்கியம், இந்த 4 விஷயங்கள் இருந்தால் பூமியில் சந்தோஷமாக வாழலாம். ஆனால் அப்படி வாழப்பட்ட ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாச்சு அப்படி சொல்ல முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படி சொன்னால் எப்படி வெற்றி என்று சொன்னால், மரணத்துக்கு அப்புறமும் நம்மளை பற்றி 4 பேர் சொல்லணும். அது மட்டுமல்ல, கீர்த்தி உண்டாகணும். கீர்த்தின்னா புகழ் உண்டாகணும். இதெல்லாம் இருந்தால், முக்கியமா புகழ் இருந்தால், மரணத்துக்கு அப்புறமும் நம்மளை பற்றி 4 பேர் சொல்ற மாதிரி உள்ள செல்வாக்கு நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு அர்த்தம். நமக்கு காலம் ஆயதுக்கு அப்புறமும் நம்மளே இந்த உலகத்தில் கொஞ்சம் பேராவது நினைச்சிருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடுச்சு. அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் அவனுக்கு ஷட் சித்தி இருக்க வேண்டும். ஷட் சித்தி, ஷட் அப்படின்னா 6. அந்த 6 சித்திகள், 6 அனுகிரகங்கள் இருக்க வேண்டும். அது என்ன இல்லையாம் என்றால், ஆயுசு, ஆரோக்கியம், புத்தி, அறிவு, திறமை, பாக்கியம். இது 6 இருக்க வேண்டும். ஆயுசு, ஆரோக்கியம், புத்தி, திறமை, அறிவு, பாக்கியம். ஆயுசு, ஆரோக்கியம், புத்தி, அறிவு, திறமை, பாக்கியம். இந்த 6 விஷயங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நமக்கு சரௌண்டிங்கில் நீங்க பார்த்து பாருங்க, ஒரு 1000 பேரை எடுத்தாச்சுனால் அதுல ஒரு 50 பேர் கூட இருக்குமோ தெரியலை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க. மற்றவங்கெல்லாம் ஜெனிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, இறந்து போறாங்க. அப்படி அது ஒரு என்ன சொல்லலாம், மிருகசமானமான வாழ்க்கை அப்படி மிருகசமானமான வாழ்க்கை அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை, மனுஷனாக பிறந்தால் நாம் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற வேண்டுமானால் என்ன எல்லாம் இருக்க வேண்டும்? ஆயுசும், ஆரோக்கியமும், புத்தியும், அறிவும், திறமையும், பாக்கியமும் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா என்று யோசிக்க வேண்டும். அப்போ அது எப்படி தெரியும்? ஜாதகம் பார்த்தால் தெரியும். ஜாதகத்தில் லக்னாதிபனை கொண்டு நம்மளோட வாழ்க்கையோட கதி ஏகதேசம் தெரியும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை கொண்டு, 2ஆம் இடம் புத்தி, அறிவு, தனம், இதெல்லாம் 2ஆம் இடம், அதாவது லக்னத்தோட 2ஆம் இடம். அப்புறம் 6ஆம் இடம், 6ஆம் இடத்தை கொண்டு நம்மளோட ரோகம், சத்ரு, கடன்கள், இவையெல்லாம் 6ஆம் இடம் கொண்டு தெரியும். அப்புறம் 8ஆம் இடம், 8ஆம் இடம் ஆயுசு, லீகல் ப்ராப்ளம், ஆக்சிடென்ட், இதெல்லாம் 8 கொண்டு நமக்கு தெரியும். அப்புறம் 9ஆம் இடம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நமக்கு பாக்கியம் எப்படி, மைனஸா பிளஸ்ஸா, அந்த பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும், கிடைத்தால் அது பர்மனண்டாக இருக்குமா, இதுவும் தெரியும். அப்புறம் 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதுதான் டாப். இந்த இடங்களில், அதாவது 1, 2, 6, 8, 9, 11, இந்த 6 ராசி, டோட்டலா 12 ராசிகள். அதிலே இந்த 6 ராசிகளிலே சுப கிரகங்கள் தான் இருக்கிறது என்றால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி தான் உண்டாகும். நம்ம வெற்றி தேடி போக வேண்டாம், வெற்றி நம்மளே தேடி வரும். இல்லை, பாப கிரகங்கள் தான் எல்லா இடத்திலும், இந்த 6 ராசியிலே பாப கிரகங்கள் தான் இருக்கு என்றால் என்னத்தான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கை பூரா எதிர்நீச்சல் அடிக்கப்பட்டதாக இருக்கும், முன்னுக்கு வரவே முடியாது. இனி சிலவருக்கு 3 ராசி பிளஸும் 3 ராசி மைனஸும் ஆகி இருக்கும். அப்படி இருந்தால் 2 ராசி பிளஸ் 4 ராசி மைனஸ், இல்லை நேரம் ஆப்போசிட்டா 4 பிளஸ் 2 மைனஸ், இப்படி எல்லாம் இருந்தால் அதே பரிகாரம் கொண்டு சரி பண்ண முடியும்.
அப்போ ஜாதகப்படி இப்படி சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ஆவரேஜ் வாழ்க்கை அல்ல எனக்கு வேண்டியது, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், பேரும் பெருமையும் உள்ள ஒரு வாழ்க்கை, பேரும் புகழும் உள்ள ஒரு வாழ்க்கை, எல்லா தனபாக்கியங்களும் உள்ள வாழ்க்கை, சுகபோகங்கள் உள்ள வாழ்க்கை, புகழுள்ள வாழ்க்கை, கீர்த்தி உள்ள வாழ்க்கை, இப்படி எல்லாம் வேணும் அப்படி நீங்க நினைக்கிறதா இருந்தால் முதல்ல உங்களுக்கு கரெக்டா டேட் ஆஃப் பர்த், டைம் இதெல்லாம் தெரிஞ்சு அது கொண்டு எழுதப்பட்ட ஜாதகமாயிருந்தால் அது கொண்டு ஒரு நல்ல ஆச்சாரியன் கிட்ட போக வேண்டும். சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்னென்றால் வாழ்க்கையை வெற்றி பெற முடியுமா என்று சரியாக உள்ள விஷயம் தெரிய வேண்டுமானால் சரியாக உள்ள ஜாதகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த இடம் இவ்வளவும் கரெக்டா தெரியும் என்றால் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போனால் அவங்க கம்ப்யூட்டர்ல போட்டுட்டு ஜாதகத்தை எடுத்து கொடுப்பாங்க. அது 100% ஷார்ப்பாக இருக்கும், அதிலே மாற்றமே இல்லை. இப்போ நீங்க கையெழுத்துல ஒரு ஜோதிஷகிட்ட போய் ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் ஒரு ஜாதகம் எழுதி வாங்கினா கூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டுமானால் நீங்க இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிஷிட்ட தான் போவாங்க இல்லையா? எல்லாமே இந்த ஜாதகம் பார்த்து நீங்களே தெரிஞ்சு கொள்றது இல்லை இல்லையா? ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்பாங்க. அப்ப அவங்க அதை பார்த்து சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பிளானட்டரி பொசிஷன் மட்டும் போதும், அதாவது அந்த கட்டங்கள் மட்டும் போதும். இல்லை ஃபுல்லா உங்களுக்கு வேணுமென்றால் கூட கிடைக்கும் கம்ப்யூட்டர் ஜாதகத்தில், அது போதும், அது ஷார்ப்பாகவே இருக்கும். அங்க போயாச்சுன்னால் 6-7 பஞ்சாங்கங்கள் அங்கே கிடையாது. வேர்ல்டு அங்கீகாரம் பட்ட ஒரே ஒரு பஞ்சாங்கம் தான் இந்தியன் பஞ்சாங்கம், திருக்கணிதம் என்று சொல்லப்பட்டது. அப்ப அதுபடி 100% கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு ஜாதகம் தான் உங்ககிட்ட இருக்கு என்றால் அதை எடுத்துக்கொண்டு சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன் கிட்ட போனால் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆயுசு, ஆரோக்கியம், புத்தி, அறிவு, திறமை, பாக்கியம் இதெல்லாம் உங்களோட ஜாதகப்படி இருக்கா, இல்லை அதுக்கு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை மாற்றுறதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதாவது இந்த ஷட்டு சித்தி 6 சித்திகள் உண்டாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுப்பாங்க. இங்க முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அந்த டாக்டர் ரோகம் கண்டுபிடிக்க தெரிஞ்ச ஆளாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த ரோகத்துக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் என்ன, மருந்து என்ன, அது கூட படிச்ச ஆளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உனக்கு இன்னதுதான் ரோகம் என்று அவங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் என்ன வியாதின்னு, அந்த வியாதிக்கு ஒரு பேரெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு சரியாக உள்ள ட்ரீட்மெண்ட் தெரியவில்லை என்றால் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியா சொன்னால் இந்த வியாதி கொஞ்சம் சீரியஸ் ஆகி உங்களுக்கு சில நேரத்தில் உயிருக்கு ஆபத்து கூட உண்டாகலாம். அதனால என்ன பண்ணணும்னால் எப்பவும், அதாவது ஜாதகம் என்று சொல்லப்பட்டது உங்களோட வாழ்க்கை தான், உங்களோட தலையில் எடுத்து தான். அது விஷயம் தெரியாத ஆளுகள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. நல்ல சாஸ்திரியமா ஜோதிஷம் படித்த ஒரு ஆச்சாரியன், அது மட்டுமல்ல, அவரே அதுக்குள்ள பரிகாரங்களும், தோஷம் இருந்தால் அதுக்குள்ள பரிகாரங்களும் சாஸ்திரியமாக தெரிஞ்ச ஆளாக இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று இப்போ ஒரு சம்பவம் சொல்றேன். அதாவது ஒரு கொஞ்ச காலம் முன்னாடி, ஒரு 5-6 வருஷம் ஆகும், ஒரு ஆள் வந்தார். அவரை பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு பிராமணன், 100% அந்த பிராமணியத்தில் வாடப்பட்ட ஒரு ஆள் தான். அவரோட பேச்சு, அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படி தெரியுது. அவர் வந்தாச்சு, ஜாதகம் பார்த்தேன், பிரச்சனை வச்சு அவரோட விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, ஒரு பையன், 3 பேர் வந்தாங்க. விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, அந்த பையனுக்கு ஏகப்பட்ட ராஜயோகங்கள் ஜாதகத்தில் இருக்கு, ஆனால் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. ஃபாரின்ல போய் என்ன படிச்சுட்டு வந்திருக்கு, இதுவரை உத்தியோகம் இல்லை, கல்யாணம் இல்லை, வயசு 38 ஆச்சு. ஆனா நானும் பார்த்தேன், ரொம்ப யோகமுள்ள ஜாதகம் தான். இது எல்லாரும் சொன்னதா அவங்களும் சொன்னாங்க. அப்போ இதுல என்ன மைனஸ் என்று சொன்னால், இதுல முன்ஜென்ம பாபதோஷம் பவர்ஃபுல்லாக இருக்கு, அதை மாற்ற வேண்டும். அதற்கு விராஜித யாகம் செய்ய வேண்டும். இங்கே சாதா சும்மா ஒரு விராஜிதம் போராது, சகசிர விராஜிதம் தான் செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், பரிகாரம் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போ அவர் கேட்டார், சுவாமி, நாங்க ஒரு பெரிய மடத்தோட பேர் சொன்னார். நாங்க அந்த மடத்தோட பேரு நான் சொல்ல விரும்பலை. இப்போ நான் அந்த மடத்தோட சேர்ந்த ஆளு,
அந்த ஆச்சாரியனுக்கு ரொம்ப வேண்டிய ஆளு. அப்ப நாங்க இது அங்கே பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா பண்ணுங்கோ. இப்ப சூரிய மங்கலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி என்றால், ஜாதகம் பார்க்கறது, அதில் உள்ள பரிகாரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. அப்புறம் இது எங்க பண்ணணும்னு கேட்பாங்க. அப்ப அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் என்றால், நான் ஒரு டாக்டர், நீங்க பேஷண்ட்டு, உங்களுக்கு என்ன வியாதி, அந்த வியாதி உண்டாகிறதுக்கு என்ன காரணம், அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த லிஸ்ட், அதுக்குள்ள பரிகாரம், அதாவது அதுக்குள்ள மருந்து தான், அந்த வியாதிக்குள்ள மருந்து தான் இது. வெளியிலே 1000 மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு, நீங்க இது அங்கே வாங்கலாம். நாங்க ஒரு பார்மசி வச்சிருக்கோம், வேணுமுன்னால் நீங்க விருப்பப்பட்டால் இங்கேயும் வாங்கலாம். அதாவது இது இந்த தோஷங்களுக்குள்ள பரிகாரம். இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய தெரிஞ்சவங்க அநேகம் பேர் இருக்காங்க. நீங்க அங்க உங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்ச அவள்கிட்ட கொடுத்து பண்ணுங்கோ. அப்படி இல்லை என்றால் நீங்க விரும்பினால் இங்கேயும் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்படித்தான் சொல்றது. அதே மாதிரி இவரிடமும் சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், மடத்துல நமக்கு ரொம்ப அடுப்பம் உண்டு, நான் மடத்தோடு சேர்ந்த ஆளு, அப்ப பண்ணணும், தாராளமா பண்ணுங்கோ, ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்படி சொல்லி அவர் போனார். ஒரு 1.5 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் மடத்துல இருந்து ஒரு ஃபோன் வந்தாச்சு. காலையில நான் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது 2-3 வாட்டி மடத்துல இருந்து ஃபோன் வந்தாங்க. அப்போ மடத்துல இருந்து யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு கேட்டேன். அது அங்க உள்ள ஒரு ஆச்சாரியன் தான் ஃபோன் பண்ணாங்க அப்படி சொன்ன, புரோகிதர் ஃபோன் பண்ணாங்க அப்படி சொன்னார். சரி, மடத்துல இருந்துன்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் பேசித்தான் ஆகணும், சரி ஃபோன் கொடு அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசினேன். அப்ப அவர் என்ன கேட்கிறாருனால், சுவாமி நீங்க விராஜித யாகம், சகசிர விராஜித யாகம் பண்றதுக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டீங்க. ஆமா, அந்த சகசிர விராஜித யாகம் இப்ப பண்ண போறோம். அதோட பூஜைகள் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது ஹோமத்திலே எந்த மந்திரம் ஜபம் பண்ணணும், எந்த சமித்து ஹோமம் பண்ணணும், எத்தனை உரு ஹோமம் பண்ணணும் அவர் கேட்கிறார். எவ்வளவு மூடத்தரமாக இருக்கு பாருங்கோ. அவரு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சா, அடுத்தது யாகம் தான் பண்ணணுமா, அந்த யாகத்திலே என்ன மந்திரம் யூஸ் பண்ணணும், என்ன சமித்து யூஸ் பண்ணணும், எத்தனை உரு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு யாரு, இந்த ஆச்சாரியன் கேட்கிறாங்க. அதாவது அந்த புரோகிதன் கேட்கிற, ஆச்சாரியனா புரோகிதன் கேட்கிறாங்க. கோபம் வருமா இல்லையா? அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு விராஜித யாகம் தானே நீங்க பண்ண போறீங்க? ஆமா. அப்ப நீங்க யாரை அங்க ஆவாகனம் பண்ணி பூஜை, அது சமஷ்டியா ஆவாகனம் பண்ணியாச்சு சுவாமின்னு சொன்னார். சமஷ்டியா ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா 33 கோடி தேவன் மாதிரி ஆவாகனம் பண்ணியாச்சுன்னு அர்த்தமா, இல்ல சகல தெய்வங்களே ஆவாகனம் பண்ணியாச்சுன்னு அர்த்தமா? எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் நான் சொன்ன விஷயங்கள் இப்படி சொல்றதுக்கு நல்லா இருக்காது, அதனால சொல்ல விரும்பலை. அது பாருங்க, அப்போ ஒரு பெரிய ஒரு மட்டத்திலேயே இப்படி இருக்கு. அப்போ என்ன வேணும்னால், நீங்க போகப்பட்ட ஆள், நீங்க தேடி போகப்பட்ட ஆள் ஆச்சாரியன் சாஸ்திரியமா ஜோதிஷம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும், நாடகம் நடத்தப்பட்டவனாகவும் இருக்கக்கூடாது. பூஜை என்று சொல்லப்பட்டது 90% சும்மா நாடகம் நடத்தப்பட்டவங்க தான். அது இங்கே ஒரு கணபதி ஹோமம் பாருங்க. நீங்க சூரிய மங்கலத்துல இதுவரைக்கும் எந்த இதுலயும் நான் இங்க வாங்க, இங்க பாருங்க அதன்னு சொல்றது இல்லை. ஆனா இப்ப நான் சொல்றேன், ஒரு கணபதி ஹோமம், பெருசா ஒண்ணும் வேண்டாம், ஒரு கணபதி ஹோமம் பாருங்க. யாகம் எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்படி சாஸ்திரியமாக பண்ணாமல் நாடகம் நடத்துறதுனால தான் நம்ம ஜனங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இதுல இருந்து விட்டுட்டு போறாங்க. மற்ற மதங்கள் எல்லாம் ராக்கெட் மித்த மாதிரி மேல போயிட்டே இருக்கு. நம்ம மதங்கள் அதேபடி சூழ்ந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனா நிறைய கோயில்கள் கட்டுறது உண்டு. இப்ப நிறைய பார்த்தாச்சுன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை, நிறைய கோயில்கள் கட்டுறாங்க. ஆனா அதோட என்ன பிரயோஜனம்? அங்க தெய்வம் இருக்கணும் இல்லையா? மகாட்சேத்திரங்கள் எல்லாம் எத்தனையோ ஜீர்ணிச்சு கிடக்கிறது. என்ன காரணம்? சரியாகவே எங்க பூஜை புரஸ்காரங்கள் சாஸ்திர விதிப்படி பண்ணாம இருக்கிறதுனால தான் தெய்வமே சபிச்சுட்டு இறங்கி போறாங்க. அதனால நம்ம வாழ்க்கையிலே எப்பவுமே சந்தோஷம் இருக்க வேண்டும். மண்ணில் பிறந்தால் சாதிக்க வேண்டும். சும்மா ஒரு மிருகத்தை போல வாழ்ந்து அப்படி போறதுல அர்த்தமே இல்லை. சாதிக்க வேண்டும். இன்னையாளா என்னோட பையனா, இல்ல இன்னையாளா என்னோட மகளா வாழ்ந்திருந்தார், இன்ன விஷயங்கள் பண்ணிட்டு போனார், நாளைக்கு நம்மளை பற்றி சொல்லணும்.
அப்படி எத்தனையோ ஜனங்கள் நமக்கு இருக்காங்க இல்லையா? ஏன் நம்மளால ஏன் அதில் முடியாது? உங்களால ஏன் முடியாது? நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும். ஆனால் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கணும், இல்லாமல் முடியாது. ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா அது பாருங்க. ஜெகத்மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தியும் ஆயுராரோக்கிய சௌக்கியமும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.